நியமம் 5. உண்மையாக இருங்கள். துன்பங்களை உங்கள் நலனிற்கான தெய்வீக ஆசிகளென ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் இருங்கள். உண்மையாக இருத்தல் என்பது ஒருவர் தன் சுயத்தை அதன் நிஜமான வடிவத்தில் வெளிப்படுத்துவதே ஆகும். அது அதுவாக இருக்கிறது என்று மனிதன் கூறும் நிலைதான் இது. இந்த நிலையை எந்த விதத்திலும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. உண்மையான அர்த்தத்தில் பார்த்தால் இதுவே சத்திய நிலை ஆகும். இதை ஒரு நிலை என்று கூறுவது கூட இதன் உண்மைத்தன்மைக்கு இழுக்காகும். நிலை என்ற பதம் இங்கு பொருத்தமானது அல்ல. உண்மையில் இது பிரளய காலத்தில் எல்லா சக்திகளும் உள்ளிழுக்கப்பட்டு ஒன்று குவிக்கப்படும் இடமாகும். அப்போது முழுமையான சத்திய நிலை மட்டுமே அங்கு இருக்கும். சத்திய நிலை என்னும் சொல் கூட அதன் முழு அர்த்தத்தையும் விளக்கவில்லை. ஏனெனில் உணர்வுகள் மற்றும் அறியும் சக்தி எல்லாமுமே அங்கு முடிந்துவிடுகின்றன. அதை ஒரு சக்தி என்று குறிப்பிடுவது கூட அதற்கு ஒரு ஸ்தூலத்தன்மையை கற்பித்து விட்டதாக ஆகிவிடும். அது கிட்டத்தட்ட விளக்க முடியாததே ஆகும். அதை இன்மை என்று கூறினால் அப்போதும் ஏதோ ஒன்றின் மங்கலான பிரதிபிம்பம் கருத்தில் வருகிறது. இதை குறிப்பிட இருக்கிறது என்னும் ஒரே சொல்தான் எஞ்சியுள்ளது. இதன் மீது நம் எண்ணத்தை நிலைநிறுத்துவோமேயானால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற மிக மங்கலான எண்ணம் தொடர்ந்து ஸ்தூலத்தின் அதே உணர்வை ஓரளவிற்கு மீண்டும் கொண்டு வருகிறது. இவ்விரண்டு கருத்துக்களையும் நம் எண்ணத்திலிருந்து வெளியேற்றினால் கூட அடித்தளத்தில் ஏதோ ஒன்று எஞ்சி நிற்கிறது. ஆகையால் அது அதுவாக இருக்கிறது என்பதைத் தவிர வேறு விதமாக இதை விளக்குவது சாத்தியமல்ல. எல்லாவிதமான கருத்துக்களில் இருந்தும் தன்னை விலக்கிக் கொண்டால்தான் அதைப்போன்ற நிலையை அடைய முடியும். இது சரியான செயல்களினாலும் நன்னடத்தையினாலும் தன்னை அந்நிலைக்கு கொண்டு வரும் வகையில் ஒருவர் செய்யும் பயிற்சியை பொறுத்தது. ஒரே நிலையில் நிலைத்து இருப்பது இதற்கு உதவும். ஆனால் லட்சியத்தை அடைவதற்கு முன் அதுவும் கூட மறைந்துவிட வேண்டும். அப்போதுதான் மெய்ப்பொருளின் உணர்வை அடைய இயலும். அந்த உணர்வும் மறையும் போது நாம் அதன் ஆதிநிலையை அடைந்ததாக கருதலாம். நம் செயல்களும் நடவடிக்கைகளும் மேற்கூறிய நிலைக்கு ஒத்ததாக இயற்கையின் செயல்பாடுகளுக்கு இணங்கியதாக இருப்பதற்காக நாம் உண்மையை கடைப்பிடிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த இடத்திலிருந்து பக்தி ஆரம்பித்து பக்தனின் கடமைகளை நினைவுபடுத்துகின்றது. அவனது மனதில் மாஸ்டரது நினைவு வேரூன்றுகிறது. அன்புக்கு உரியவரின் கண்டிப்பும் கூட அன்பை பிரதிபலிக்கும் மென்மையை கொண்டிருப்பதால் அது அன்பரின் மனதை கவர்ந்து அவர்பால் அவனை மேலும் ஈர்க்கிறது. அவரின் கடுமையான வார்த்தைகள் கூட அவனுக்கு இன்பமாகி மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றன. அக்கடுமையான வார்த்தைகளை மேலோட்டமாக எடுத்துக்கொண்டால் அவை மக்கள் துன்பம் எனக் கருதும் வேதனைமிக்க அனுபவங்கள் ஆகின்றன. ஆனால் மெய்யன்பு பூண்டவர் இதை வெகு சுலபமாக சகித்து கொள்வது மட்டுமின்றி இது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட இதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார். இந்நிலையை அடையும் போது அவரது உள்ளார்ந்த உணர்ச்சிகள் அதையே நன்றி செலுத்தும் நிலையாக மாற்றிவிடுகின்றன. அவர் எவ்வளவு அன்புடன் அதை வரவேற்றார் என்பதையும் தன் அன்பிற்கு உரியவரிடமிருந்து அது வந்ததனால் எந்த அளவிற்கு
மகிழ்ச்சியுற்றார் என்பதையும் இது குறிக்கிறது. துக்கத்தை பற்றி குறை கூறாதே, ஏனெனில் அது நற்பண்பிற்கு புறம்பானது. துன்பமில்லையேல் இன்பமில்லை என்கிறார் ஒரு கவி. இதனால் அனைத்தும் சந்தோஷத்தில் முடிந்து அந்த நிலையிலேயே அவர் இருக்க ஆரம்பிக்கிறார். போதுமான பயிற்சிக்கு பிறகு இது அவரது இயல்பாகவே மாறி அதன் உணர்வு கூட மறைந்து விடுகிறது. இதன் வசீகரமும் மறைந்து விடுகிறது. இந்நிலை கிட்டியதும் சத்திய நிலையில் நீந்துதலைத் தவிர வேறொன்றும் இருப்பது இல்லை. அதற்கப்பால் நீந்துதலின் நினைவும் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அவரது சகிப்புத்தன்மையால் ஏற்பட்ட சக்தி அவரது முயற்சியில் பெரும் உதவியாக இருப்பதால் அவர் மேற்கூறிய பிரதேசத்தில் நுழைகிறார். அதன் பிறகு நடைபெறுவனவற்றைப் பற்றி வேண்டும் அளவிற்கு முன்பே கூறியாயிற்று. நம் பயிற்சி முறையில் அபியாசி அடிக்கடி இந்நிலையை அடைகிறார். அது சந்தோஷமளிப்பதால் அதை அவர் விரும்ப ஆரம்பிக்கிறார். அதன் உதவியால் மேற்கூறிய வட்டத்தில் புகுந்து மன அமைதியை அனுபவிக்கிறார். வெளித்தோற்றத்தில் கடும் சொற்களாகவும் துன்பங்களாகவும் தோன்றியவையெல்லாம் தன் நன்மைக்காகத்தான் என்பதை இப்போது அவர் உணரத் தொடங்குகிறார். அன்பளிப்பாக கிடைக்கும்போது உண்மையில் அவை விலைமதிப்பற்றவையாக ஆகின்றன. அவற்றை பெற்று அளவற்ற சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது ஒருவர் அவற்றிற்கான தன் நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்ள முற்படுவது இயல்பே ஆகும்.